அற்புதமா இருக்கும். அப்பதான் தெரியும் ஒவ்வொரு மனுஷாலும் தான் தான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தா அப்படிங்கிறது, எப்படி வாழக்கூடாதுங்கிறதும் தெரியும், எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியும், எப்படி வாழக்கூடாதுன்னு தெரியும். அதுக்காகத்தான் இந்த நாமஜபம் எவ்வளவு சுலபமான ஒரு வழி, நம்ம மேல எவ்வளவு கிருபை இருந்தா அவன் நமக்கு இவ்வளவு சுலபமான ஒரு வழியை கத்து கொடுத்திருக்கா. இவ்வளவு சுலபமான வழி இந்த பக்திங்கிறது. அது மூலமாத்தான் நாம நாமஜபத்து மூலமாத்தான் எல்லாத்தையுமே அடைய முடியும். அதுக்காகத்தான் நாமஜபம் பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோன்னு சொல்றோமானால் அது சின்ன ஒரு விதை, அது கொடுக்கிற பலன் ஆலமரத்தை காட்டிலும் பெருசு அப்படின்னு சொல்லலாம். அடையாறு ஆலமரம் அப்படி போச்சு இப்படி போச்சுங்கிறாளே, நாமஜபம் பண்ணி அதனுடைய பொருளை உணர்ந்துகிட்டு போய் தெரியும் அது எப்படி போகிறது எப்படி வருது அப்படிங்கிறது. அதுபடி நாமஜபம் பண்ணணும். ராமானுஜர் அவருடைய குரு அப்படி எல்லாரும் நாமஜபம் பண்ணித்தான் ஒவ்வொன்னையும் அடைஞ்ச. நம்மளும் அந்த வழியிலே நம்ம தர்சனத்தை சுலபமா சொல்லி கொடுத்திருக்கா. ஒன்னும் கஷ்டமே இல்லை, அவ்வளவு சுலபம் நாமஜபம் பண்றதுங்கிறது. ராதே கிருஷ்ணா. அப்படி நாமஜபம் பண்ணணும். ராதே கிருஷ்ணா.